கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடி நன்றிகள். என் பெயர் சந்தோஷ்குமார். நான் மேசியா டியூஷன் சென்டர் என்கிற டியூஷனை நடத்தி வருகிறேன். இந்த வருடம் நடந்த 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு அனைத்து மாணவர்களும் நினைத்ததற்கு மேலாக மதிப்பெண்களை வாங்கியிருந்தார்கள். அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த கிருபையை செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு டியூஷன் மாஸ்டர் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க நல்ல ஜெபத்தோடு செய்கிற ஒரு குடும்பம். அவங்க டியூஷனில் 10th + 2 படித்த பிள்ளைகள் அவங்க பாஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க ஜோம் பண்ணி அவங்கள கேர் எடுத்து அவங்க பாஸ் பண்ணது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் அப்படித்தான். நிறைய பேர் 10th + 2 ரொம்ப நல்ல மார்க் எடுத்துருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 10th + 2 பாஸ் பண்ண பிள்ளைங்க எல்லாருமே உங்களுடைய மார்க் ஷீட் ஒன்றை எங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் சர்ச்சில் கொடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். அவர்களையும் வருகிற வியாழக்கிழமை நடக்கிற அந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரில் உங்களையும் உற்சாகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன். அன்றைக்கி நீங்கள் வாருங்க. அதற்கு முன்பாகவே அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் கொடுங்க. நிறைய பிள்ளைகள் இந்த பிலீவ் 2025 அட்டன் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் பலனே இல்லாமல் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்தி மோஸ்ட்லி எல்லாரையும் கர்த்தர் நல்ல மார்க்கோடு பாஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் கேப்ரியல் ஸ்டெஃபி, என் மனைவி பெயர். நான் தென்காசி மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். கடந்த 2021ஆம் ஆண்டு ஊழியத்திற்காக கோயம்புத்தூர் பகுதிக்கு வந்தோம். திருமணமாகி 4 வருடங்களாக குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம். கடந்த வருடம் மே மாதம் VBS நடத்துவதற்காக வரும்போது ஒருவர் உங்களுக்கு குழந்தை உள்ளதா என்று கேட்டார்கள். இல்லை என்று நான் மன துக்கத்தோடு நான் சொன்னேன். VBS முடிந்து விட்டு செல்லும்போது பாஸ்டர் எனக்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் ஜெபித்தார். அந்த மாதமே எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். எந்த மருத்துவர் எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னார்களோ அவர்களே என் மனைவிக்கு மருத்துவம் பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக பெரிய சாட்சியாய் நிறுத்தினதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் இவ்வளோ பெரிய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இன்றும் அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த சத்தத்தை